முகமது நபி அவர்களிடத்தில் ஒரு முறை கேட்கப்பட்டது, சொர்க்கம் என்றால் எப்படி இருக்கும், நரகம் என்றால் எப்படி இருக்கும் என்று. அதற்கு ஏற்கனவே திருவசனங்கள் நிறைய வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன் அனுபவத்திலிருந்து அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் அதை இந்த மன்றத்தில் சொல்லுகிறேன். மெஹராஜ் என்று சொல்வார்கள். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்வதற்கு மெஹராஜ் என்று சொல்வார்கள். அப்படி நபிகள் நாயகம் அவர்கள் 7 வானங்களை கடந்து போகின்ற ஒரு வாய்ப்பை பெற்ற பொழுது ஒரு வான அடுக்கிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை சந்திப்பதாக ஒரு குறிப்பு. சந்தித்த அவர் சொன்ன ஒரு வார்த்தையை முகமது நபி மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன என்றால், சொர்க்கமும் நரகமும் என்பது என்ன என்பதை பற்றிய சொல். நினைவிற்கு வந்தது, அதனால் சொல்கிறேன். அவரிடத்தில் கேட்கப்பட்டது, சொர்க்கம் என்றால் மிக சிறப்பாக இருக்குமாமே, நரகம் என்றால் கொடூரமாக இருக்குமாமே, எப்படி இருக்கும் என்று கேட்ட பொழுது இப்ராஹிம் அவர்கள் அறிவித்ததாக முகமது நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஏற்கனவே ஒரு மனிதனுக்கான சொர்க்கமும் நரகமும் கட்டப்படவில்லையாம். சொர்க்கம் பல ஆறுகளாலும் தேனாறுகளாலும் நிறைந்திருக்கும், நரகம் என்பது நெருப்புகளால் சூழப்பட்டிருக்கும் என்பதெல்லாம் ஏற்கனவே இருப்பது இல்லையாம். அது நாம் எப்படி வாழ்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையின் தரம் வைத்துத்தான் அங்கே கட்டப்படுமே தவிர நமக்காக ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட சொர்க்கமும் நரகமும் எப்பொழுதும் இல்லை என்று ஒரு கருத்து சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கிறோமோ அதுதான் சொர்க்கமும் நரகமுமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை சொர்க்கமாக நாம் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இத்தகைய அரங்கங்களை நான் பார்க்கிறேன். சென்னையிலிருந்து பெரம்பலூர் புறப்பட்டு வருகின்ற பொழுது ஒரு சிறிய அனுபவம், ஒரு சொல் என் காதில் விழுந்தது. அதை ஹிந்தியிலே ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். ஹிந்தி எனக்கு தெரியும் என்பதற்காக அந்த சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். எப்பொழுதும் மிகப்பெரிய பாரம்பரியமான புராதனமான பல்வேறு விதமான கலாச்சார ஒழுக்கங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய திருநாடு இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் வல்லரசாவதற்கான கனவுகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாகவுமே இருப்பதற்கான காரணம், ரகசியம் என்ன என்பதனை என் மனதில் மின்னலை போல் எழுப்பிய அந்த சொல்லை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாட்டிற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பஞ்சம் எது என்றால், பொருளாதாரத்தில் நாம் பஞ்சமாக இல்லை, உழைப்பிலே நாம் எந்த விதமான பஞ்சத்தையும் காண இல்லை. உழைக்கின்றவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பொருளாதாரம் வந்து கொண்டிருக்கிறது, வாய்ப்புகள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நம்முடைய நாடு முன்னேறாததற்கு என்ன காரணம் என்றால், இந்த 2 சொற்களில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அந்த ஹிந்தி சொல் என்ன சொல்லுகிறது என்றால், இந்து மரபிலே தெய்வங்களாக பெண்களை வைத்திருக்கிறார்கள். பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று 3 தெய்வங்களை வைத்திருக்கிறார்கள். ஆண் தெய்வங்கள் எதற்காக என்கின்ற அந்த விவாதத்திற்குள் நான் போகவில்லை. பெண் தெய்வங்கள் குணத்தின் அடிப்படையில் தான் தெய்வங்களாக்கப்படுகின்றன. பார்வதியினுடைய குணம் வீரம், லக்ஷ்மியினுடைய குணம் செல்வம், சரஸ்வதியினுடைய குணம் கல்வி. இதுல சரஸ்வதிக்கும் லக்ஷ்மிக்கும் எப்பவுமே ஒரு சின்ன கான்ட்ராஸ்ட், ஒரு முரண்பாடு போய்கிட்டே இருக்கும். ஏனென்றால் 2மே செல்வம் குறித்த தெய்வங்கள். ஒன்று பொருட்செல்வம், மற்றொன்று கல்வி செல்வம். நம்முடைய சமுதாயத்தில் எப்படி சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா? இந்த லக்ஷ்மியினுடைய செல்வம் இருக்கு இல்லையா, அந்த செல்வம் கொடுத்தால் குறையும். ஆனால் சரஸ்வதியினுடைய கல்வி செல்வம் இருக்கிறதே, அது கொடுத்தால் கூடும். இது 2 செல்வங்களுக்குமான வித்தியாசமாகத்தான் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் சிந்தனை பாருங்கள், வேறு மொழியிலிருந்து வருகின்ற பொழுது ஒரு சிறிய சிந்தனை மாற்றம். அந்த தோஹா இப்படி சொல்கிறது, லக்ஷ்மியினுடைய செல்வம்
கொடுத்தால் குறையலாம். ஆனால் சரஸ்வதியினுடைய செல்வம் இருக்கிறதே, அது கொடுக்கவில்லை என்றால் குறைந்து போகும் என்று அந்த சிந்தனை நமக்கு சொல்கிறது. நம் சமுதாயத்தில் பல நேரங்களில் மறுக்கப்படுகிறது எது தெரியுமா? புத்திதான், அறிவுதான். தனக்கு தெரிந்ததை அடுத்தவர்களுக்கு சொல்லிவிட்டால் அடுத்தவர்கள் முன்னேறி விடுவார்களோ என்கின்ற அச்சத்தில் மறுக்கப்பட்ட அறிவு புலத்திற்கு உரியவர்களாக பாரத தேசம் இருக்கின்ற வரைக்கும் பாரத தேசத்தால் ஒரு நாள் முன்னேற்றம் அடைந்த பாதையில் போவதற்கு வாய்ப்பு கிடையாது. எதற்காக இந்த அரங்கங்கள்? நான் யோசித்து பார்க்கிறேன். தமிழகத்தில் எத்தனையோ புத்தக கண்காட்சிகள் நடக்கலாம். ஆனால் 10 மணி ஆனாலும் சரி, 11 மணி ஆனாலும் சரி, அறிவு செல்வத்தை தரக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக நின்று இந்த சபையில் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்கிறோம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சபை தமிழகத்தில் இருக்கும் என்றால் அது பெரம்பலூர் புத்தக கண்காட்சி சபையாகத்தான் இருக்க முடியும். தஞ்சை புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தேன். இங்கே எல்லோரும் சொன்னார்கள், இங்கே குழுமி இருக்கக்கூடியவர்கள் பேச்சை மட்டும் கேட்க வருகின்றார்கள், இல்லை, அவர்கள் புத்தகத்தையும் வாங்க வந்திருக்கிறார்கள் என்று. உங்கள் அத்துணை பேருக்கும் நான் ஒன்று சொல்லுகிறேன். இதுவரைக்கும் சென்னை புத்தக கண்காட்சி ஆகட்டும், ஈரோடு புத்தக கண்காட்சி ஆகட்டும், கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கக்கூடிய களங்களாக அவை விளங்குகின்றன. ஆனால் தஞ்சையில் எழுதப்பட்ட ஒரு வாசகம் எனக்கு சொன்னது, நீங்கள் யாரும் இன்றைக்கு எத்தனையோ பேர் புத்தகங்களை வாங்கி இருக்கலாம், நானும் கூட புத்தகங்களை வாங்குகிறேன், அப்படித்தான் சொல்கிறேன், நீங்களும் அப்படித்தான் சொல்கிறீர்கள். ஒருபோதும் உங்களாலும் என்னாலும் புத்தகத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது தோழர்களே. நாம் வாங்குவதெல்லாம் காகித விலையும் அச்சுக்கூலியும் தானே தவிர ஒருபோதும் புத்தகத்தை யாராலும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது. அறிவு செல்வம் என்பது அப்படிப்பட்டது. அந்த செல்வத்தினுடைய உச்சத்தில் நின்று கொண்டு அறிவு செல்வத்தை தேடுவதற்கான இந்த களத்தில் என் தலைப்பு தையலை உயர்வு செய். தையல் என்றால் பெண். இந்த சொல்லை சொன்னவன் மகாகவி பாரதி. மகாகவி பாரதியை எனக்கு பிடிக்கும். ஏனென்றால் சாமானிய மனிதர்களில் இருந்து வித்தியாசப்பட்டு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மகாகவிகளில் அவனும் ஒருவன். அவனுடைய சிந்தனை அற்புதமானது. நான் அவன் சிந்தனையில் இருந்து பெண்ணை யோசிப்பதற்கான காரணம் உண்டு. பாரதியுடைய சிந்தனை மிக மிக புலந்து என்று சொல்வார்கள், விஸ்வரூபம் எடுத்தது. மிக மிக விஸ்வரூபம் எடுத்த அந்த சிந்தனையில் இருந்து கொண்டு அவன் சொன்னான், தையலை உயர்வு செய், பெண்களை உயர்வு செய். இதை சொல்வதற்கான நாக்கு, இதை சொல்வதற்கான எழுத்தாணியில் மையில் பேராண்மை கொண்டவன் மகாகவி பாரதி. அதை அவன் இப்படி சொல்கிறான். நான் யோசித்து பார்க்கிறேன், சில சொற்களை சொல்லுவதற்கு சிலருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது. சொல் தெரியும் என்பதற்காக எல்லோரும் சொல்லிவிட முடியாது. சில பேர் சொன்னால்தான் அது நடக்கும், பலிக்கும். சொன்னார் இல்லையா, எங்க சுகிசிவம் சொன்னாரு, நான் பேசலனா எனக்கு இல்ல பிரச்சனை, உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனார்ல, அந்த திமிர் அது இருக்கிறது பாரதியின் எழுத்துக்களில். பாரதி ஒரு கனவு காண்கிறான், நான் இப்படி இப்படி பிரயாணப்படுகிறேன். பாரதி ஒரு கனவு காண்றாங்க. பெண்களே கவனமாக என் பேச்சை கேளுங்கள். சாதற்காகவே என் பேச்சை கேட்பதற்கு பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. உங்களுக்காகத்தான் சொல்லுகிறேன். விழிப்புணர்வோடு இதை கேட்டுக் கொள்ளுங்கள். எது தெரியுமா உயர்ந்தது? அடுத்தவர்கள் நம்மை உயர்த்தி சொல்லுகிறார்களே, அது அல்ல உயர்ந்தது. உண்மையில் நாம் உயர்வானவர்கள் என்று நாம் நம்ப தொடங்குகின்ற பொழுதுதான் நமக்கு உயர்வு வந்து முதலில் சேரும். இந்த நினைப்போடு நான் இந்த தலைப்பை அணுகுகிறேன். பாரதி ஒரு கனவு காண்கிறான். அவன் சாமி கிட்ட ஏதோ கேட்கிறான். அவன் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நாம எல்லாரும் கேட்கறதுதான் கேட்கிறான். அவனும் நம்ம கிட்ட கொஞ்சம் வித்தியாசப்படுகின்ற சிந்தனை அவனுடையது. அந்த சிந்தனையில் அவன் சொன்னது மந்திர சொல் என்பதற்காக இந்த சொல்லை நான் சொல்லுகிறேன். அவன் சாமி கிட்ட கேட்கிறான், சக்தி கிட்ட கேட்கிறான், சக்தி எனக்கு ஒரு வேண்டுகோள் உண்டு. சக்தி உடனே பிரசன்னமாயிட்டான். விவேகானந்தருக்கும் பிரசன்னமானதாக கேள்வி. சில பேர் சிந்திக்கின்ற பொழுது இறைவன் வந்து சேர்கிறான். அவன் வழிபாடு நடத்துகிறான். அவன் இறைவேட்கை நிகழ்த்துவதே கிடையாது. அவன் செய்வதெல்லாம் வழிபாடு. இறைவேட்கை தானாக அவனுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. வழிபாடு என்பது சரியாக இருக்கின்ற பொழுது இறைவாடு தானாகவே வாய்ப்பு வந்து கிட்டிவிடும். அவன் கேட்கிறான், சக்தி எனக்கு ஒரு நிலம் கொடு. கேட்டான், காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்று கேட்டான். சக்தி உடனே சாங்ஷன் பண்ணான்.
கனி நிலம் தானே, வாங்கிக்க. இல்ல இல்ல போகாத இரு. அப்புறம் வேற நிலம் கொடுத்தா போதுமா? வேற காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். மாளிகை கேட்கிறான், பங்களா. சாங்ஷன்டா சக்தி. போக வேண்டியது தானே, அனுப்ப வேண்டியது தானே? முடியாது. வேற கவிதை எழுதணும், நான் அதுக்கு சிச்சுவேஷன் வேணும். என்ன வேணும்? 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். கொடுத்துட்டாங்க சக்தி. சரி, அப்புறம் எழுதுறதுக்கு மூடு வர வேண்டாமா? என்னதான் வேணும் சொல்லு? நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். கொடுத்துட்டா. எழுது. இப்போ எழுத முடியல. ஏன்? என் பாட்டு கலந்திடவே ஒரு பத்தினி பெண் வேண்டும். சரி, கொடுத்துட்டா. கொடுத்துட்டாளா? நிலம் கிடைச்சிருச்சு, வீடு கிடைச்சிருச்சு, தோட்டம் கிடைச்சது, கூட இருக்கிறதுக்கான சிச்சுவேஷன் எல்லாம் கிடைச்சிருச்சு, பத்தினி பெண்ண கிடைச்சிட்டா. எழுதி தொலைய வேண்டியதானே? மாட்டேங்கிறான். எழுத ஆரம்பிக்கல. நான் எழுத ஆரம்பிக்கும் போது என்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு அந்த காட்டு வெளியினிலேயே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும். செக்யூரிட்டியா நிக்க சொல்றான். யார? சக்திய. சக்தி சொன்னா, எப்பா நான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன்னா இந்த உலகத்தை நான் பார்க்க வேண்டாமாப்பா. அவ சொன்னா, நீ என்ன பார்த்துக்க, உன் வேலைய நான் பார்த்துக்கிறேன். என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்று இறைவன் செய்கின்ற வேலையை தன் கவிதை செய்யும் என்று நம்பி அந்த மகாகவி சொன்னான், தையலை உயர்வு செய். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், நீங்கள் சந்திக்கக்கூடிய பெண்கள், இவர்களை உயர்வு செய் என்று நமக்கு மந்திர சொன்னால் ஆணையிட்டான் அந்த மகாகவி. செய்கிறோமா நாம்? நான் ஒண்ணு இன்னைக்கு சொல்றேன். ஆண்களே, உங்களை விட பெண்களுக்கு பிரச்சனைகள் அதிகம். எப்படி தெரியுமா? இங்க பாருங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு 2 பிரச்சனை. உங்களுக்கு 2 பிரச்சனைனா அவங்களுக்கு 3 பிரச்சனை. உங்களுக்கு 3 பிரச்சனைனா அவங்களுக்கு 4 பிரச்சனை. உங்களுக்கு 4னா உங்களுக்கு 5. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண் என்பதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிரச்சனை என்று நான் சொல்லவில்லை, மாவோ சொல்கிறார். மாவோ இதை சிந்திக்கிறான். ஆண்கள் தான் பெண்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறார்கள் என்று மாவோ சொல்கிறான். நான் ஆண்கள் என்பதனை ஸ்தூலமாக பார்க்கவில்லை, நான் சூட்சுமமாக பார்க்கிறேன். ஆண் சிந்தனை தான் பெண்ணுக்கு எதிரான சிந்தனை. யாருக்கெல்லாம் ஆண் சிந்தனை இருக்கிறதோ, யாரெல்லாம் ஆண் மொழியில் பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் பெண்களுக்கு எதிரானவர்கள். பெண்களே ஆண்கள் மொழியில் பேசுவதாக இருந்தாலும் அவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள். இந்த சிந்தனையிலிருந்து நாம் நம்மை எப்படி விடுதலை செய்து கொள்வது? ஆண் சிந்தனையிலிருந்து நம்முடைய நாட்டை, நம்முடைய கலாச்சாரத்தை எப்படி பாதுகாப்பது? நமக்கு முதலில் குழந்தைகள் பேசுவது புரிந்தாலே பெண்மொழி புரிந்து போகும். குழந்தை பேசுறது நமக்கு புரியல, குழந்தை பேசுவது புரியவில்லை என்றால் மனைவியோ, தோழியோ, மகளோ, தங்கையோ, தாயோ, பாட்டியோ பேசுவது உனக்கு புரியாது. குழந்தையினுடைய மொழி நமக்கு புரிகிறதா? இன்றைக்கு நான் ஒரு குழந்தை கவிதை சொல்கிறேன். நீங்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைக்கு எதிரானதாக மிகப்பெரிய இயக்கம் பெரம்பலூரில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது இது நிற்கும் தெரியுமா? குழந்தையினுடைய மொழியை நீங்கள் புரிந்து கொள்கின்ற பொழுது இந்த வன்முறை அவர்களுக்கு எதிராக தடுத்து நிறுத்தப்படும். பெண்ணினுடைய மொழியை புரிந்து கொள்கின்ற பொழுது பெண்களுக்கு எதிரான அந்த வன்முறைகள் தடுத்து நிறுத்தப்படும். நான் ஒரு குழந்தையினுடைய கவிதை சொல்கிறேன். மொழி புரியாததனால் பெண்கள் எதிரான ஒரு வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார். நான் ஒரு குழந்தையின் கவிதை சொல்கிறேன். பெண் குழந்தையின் கவிதையில குழந்தையின் கவிதை சொல்கிறேன். நான் இந்த கவிதையை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் இதிலே உள்வாங்கி நின்றீர்கள் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்களுடைய மனநிலையில் ஒரு மாற்றம் வந்திருக்கும். ஏன் தெரியுமா? எந்த ஒரு மனம் தெளிவு பெறுகிறதோ அந்த மனம் சமூகத்திற்கு மிகப்பெரிய வரமாக வந்து சேர்க்கிறது. ஒருத்தன் கேட்டான், சார் நான் யோகா செஞ்சேன்னா சந்தோஷமா இருப்பேன், நான் யோகா செஞ்சா நான் அமைதியா இருப்பேனா, யோகா செஞ்சா சந்தோஷமா இருப்பேனா? குருநாதர் சொன்னார், நீ யோகா செய்தால் உன் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், உன் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள் என்று சொன்னார்.
யார் ஒருவனுக்கு மனத்தெளிவு வருகிறதோ அவன் நிம்மதியாக இருக்கிறானோ இல்லையோ அவனை சுற்றி இருக்கின்றவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்பதுதான் செய்தி. நான் சொல்லுகிறேன், அந்த குழந்தை கவிதை இப்படி சொல்கிறது. பெருமழை இரவு, பெருமழை இரவு, படுக்கையில் நான் சொல்லுகிறேன் பெரியோர்களே, இந்த கவிதை மட்டும் உங்கள் உள்ளங்களை தொட்டுவிடும் என்று சொன்னால் இன்றைக்கு இரவு உங்களால் உறங்க முடியாது. பெருமழை இரவு, படுக்கையில் நான். பெயரன் கேட்டான், தாத்தா காக்கா எங்கே தூங்கும்? இது குழந்தை மொழி. வீட்டிற்கு வெள்ளை அடித்தேன், அழுதது குழந்தை, அதில் அது கீறிய சித்திரங்கள். இது குழந்தை மொழி. ஆற்று மணல் மிதித்து நடக்கிறோம் நாம், வீடு கட்டுகிறது குழந்தை. இது குழந்தை மொழி. அப்படித்தான் பெண்ணினுடைய மொழி. அல்லாதியாம் உங்களுக்கு தெரியுமா? நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், சாபமாக தருகிறேன் இந்த சமுதாயத்தை. ஒரு பெண்ணாக நீங்க சபிச்சா பலிச்சிரும். அவ்வளவு வைத்தறிச்சலார். இந்த உலகத்தில் விதைகள் யாரிடத்தில் இருந்தன தெரியுமா உங்களுக்கு? தமிழ் கலாச்சாரத்தில் பெண்ணினுடைய மடியில் தான் விதைகள் இருந்தன. நீங்கள் முன்னேறி பிடித்து உழுது கொண்டு போகின்ற பொழுதே தன் மடியில் இருந்து விதைகளை எடுத்து பின்னால் தூவிக்கொண்டு போனவள் பெண்ணாகத்தான் இருந்திருக்கிறார். பெண்கள் கையில் தான் விதை இருந்தது. அந்த விதை அந்த பெண்ணின் கையில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டதுதான் இந்த நாட்டிற்கு நிகழ்ந்த மிகப்பெரிய சோகம். அதனால் தான் விதையில்லா கனிகள் நம்மை வந்து சேர்ந்திருக்கின்றன. விதைகள் இல்லா பயிர்களை மலடுகளாக, மானம் கெட்டவர்களாக நாம் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதற்கு காரணம் பெண்ணில் இருந்து விதை நகர்த்தப்பட்டதுதான். பெண்ணினுடைய விஷயம் எவ்வளவு உயர்ந்தது என்று நினைக்கிறீர்கள்? அவளுடைய நிலை எவ்வளவு உயர்வானது தெரியுமா? ஆனால் அதை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய அரசியல் காரணம் பெரியவர்கள். பெண்களுக்கு எதிரான வன்முறை என்பது கருத்தியல் வன்முறையாக இருக்கிறது. அவளுடைய உடல் மீது செலுத்தப்படுகின்ற வன்முறையை பற்றி நான் இப்பொழுது பேச இல்லை. அவளுக்கு எதிரான கருத்தியல் ரீதியான வன்முறை எவ்வளவு ஆழமான வன்முறை தெரியுமா? அது அந்த கருத்தியல் ரீதியான வன்முறையில் இருந்து அந்த பெண் சமுதாயத்தை மீட்டெடுப்பது என்பதுதான் இந்த சமுதாயத்தினுடைய வெளிச்சம். அம்பேத்கர் சொல்லுகிறார், ஜாதிகள் இல்லாமல் இருக்கணும்னு சொல்றோம்ல, ஜாதிகள் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்கல்ல. நந்தலாலா சார் கூட தான் பேசினாரு, ஜாதிகள் இல்லாமல் இருக்கணும், ஹியூமனிசம் என்பதும் கம்யூனிசம் என்பதும் ஒன்று என்று பேசினாரு. ஜாதிகள் இல்லாத சமுதாயத்தில் முதலில் பலன் பெறப்போவது யார் தெரியுமா? பெண் தான். பெண்ணுக்குத்தான் அடிப்படையில் எல்லா விதமான கேடுகளும் வந்து சேர்கின்றன என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன், இந்த சமுதாயம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் பெண் காப்பாற்றப்பட வேண்டும். கருத்தியல் சிந்தனை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்றேன். பெண்களே, நாம் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், நாம் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், கருத்தியல் ரீதியாக நாம் சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. நான் இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தர, உங்களுக்கு புரிஞ்சிடும். இவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கபடி பத்தி பேசினார். எனக்கு உடனே அதை சொல்லணும்னு தோணுச்சு. இந்த ஆட்கள்லாம் இருந்தா இப்படி கபடி ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்களுக்குங்கிற அது சூப்பர் விளையாட்டுங்க, ஆண்களுக்கான விளையாட்டு. பெண்கள் ஆடுறாங்க அது வேற, ஆனா அது ஆட்டம் ஆண்களுக்கான ஆட்டம். ஆண்களுக்கான ஆட்டத்தை நீங்க போட்டுட்டே வாங்க. மாடு பிடிக்கிறது, ஜல்லிக்கட்டு, கபடி, இதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன ஆட்டத்தை வச்சிருக்கீங்க? என்ன ஆட்டம்? பல்லாங்குழி, அப்புறம் நொண்டி, பாண்டி. இங்க பாருங்க, நான் ரெண்டு ஆட்டத்தையும் வைக்கிறேன், கபடியை வைக்கிறேன், பாண்டித்தியம் வைக்கிறேன். இதுல என்ன? வீட்டுக்கு போன சோறு போடாதீங்க. இன்னைக்கு இதை கேட்டுட்டு போனீங்க, மாதம் கேட்காதீங்க சோறு. ஏன் தெரியுமா? எவ்வளவு ஒரு அரசியல் பாருங்க. ஆண்களுக்கான கபடிங்கிறது என்ன தெரியுமா? நந்தலாலா நான் நல்லா விளையாடுவேன். தார்பாச்சி கட்டிக்கிட்டு அப்படி நின்னு பேராண்மையோடு கபடி 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 நிக்கணும். பக்கத்துல இருக்கிற கையை அப்படி கோர்த்துக்கணும். தன்னுடைய யார் பக்கத்துல இருக்கிறானோ பாதுகாப்புக்காக, அவன் பாதுகாப்புக்காக இவன் பாதுகாப்பாக அவன் பிடிச்சுக்கணும் கைய. அப்படின்னு போட்டு கரெக்டா போய் எதிராளியை தொடும் பொழுது தனியா தான் போகணும். போயிட்டு மூச்சு விடாம சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? அந்த ஒரு கோடு இருக்கோங்க, அந்த கோடு சுண்ணாம்புல போட்டு வச்சிருப்பான். அந்த கோட்டை மிதிக்கணும். மிதிச்ச உடனே அந்த கோடு அப்படி கலையும். கலைஞ்ச உடனே ஒரு பாயிண்ட் விடும். அப்புறமா எதிராளி கிட்ட போகணும்.
மூச்சு விடாம கபடி கபடி கபடிக்கன்னு சொல்லி எழுதுறாடி சீண்டிட்டு சிக்காம திரும்பி வந்துடணும். இது அவனுக்கான ஆட்டம். பொம்பளைகளுக்கான ஆட்டம் என்ன பாருங்க, பாண்டி நொண்டி. இதுல ஃபர்ஸ்ட் ரூல் என்ன தெரியுமா? கோட்டை தொடப்படாது. ரூலே அதுதான், கோட்டை தொடப்படாது. சரி, நொண்டி அடிச்சாலும் தொடப்படாது, கண்ணை மூண்டாலும் தொடப்படாது. கண்ணை மூடிக்கிட்டே ரைட்டா ரைட்டா ரைட் ஆட்டத்திலே வச்சிருக்கான் பாருங்க. வெக்கம் இல்லாம ஆடிட்டு இருக்கோம் பாருங்க. நாமளும் உளவியல் ரீதியாக நம்ம எந்த நிலையில் வைத்திருக்கிறார்கள். நான் ஒண்ணு சொல்றேங்க, பெண்ணிற்கான அந்த உடல் இருக்கு இல்லையா, அந்த பெண்ணினுடைய உடல் தான் இந்த நாட்டினுடைய இந்த உலகத்தினுடைய ஆக மோசமான அரசியல். பெண்ணினுடைய உடல் தான் மையப்புள்ளி. அவளுடைய உடல் தான் குறிவைக்கப்படுகிறது. அவளுடைய உடலை வைத்துத்தான் எல்லா வியாபாரங்களும் எல்லா ஊழலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. யோசித்து பார்த்தால் பெண்ணினுடைய உடலை எப்பொழுது நீங்கள் பாலியல் சிந்தனையோடு பார்க்காமல் இருப்பீர்களோ அப்பொழுது தையலை உயர்வு செய்கிறீர்கள். இந்த நிலை இந்த உலகத்தில் வர வேண்டும் என்றால் ஒரு மிகப்பெரிய சிந்தனை மாற்றம் நமக்கு வர வேண்டாமா? ஏங்க, இந்து பேப்பர்லயோ இல்ல வேற பேப்பர்லயோ மேட்ரிமோனியல் எடுத்து பார்த்தா பெண்ணுக்கு எதிரான விஷயங்கள் எவ்வளவு வருதுங்க. ஒருத்தன் எழுதி இருக்கிறாங்க, இங்கிலீஷ்ல தான் எழுதி இருக்காங்க. 23 years old, slim, fair, exclusively home science, domestically well trained. இவ்வளவு வேணுமா அவனுக்கு? இவ்வளோ இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு இவ்வளோ இருக்கணும். ஃபேர் ஸ்லிம். என்னது அது ஃபேர் ஸ்லிம்? அவர் ஒரு படத்தை எடுத்த ஒருத்தர் சொல்றாரு, ஆபாசமா பொம்பளைங்களை காட்டி ஒரு படம் எடுக்கிறாரு. அவர் உட்கார்ந்துகிட்டு டிவில பேட்டி கொடுக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கறாங்க, ஏங்க இப்படி ஆபாசமா நீங்க படம் எடுக்கிறீங்களா, உடம்ப வந்து இப்படி எல்லாம் காட்டி பொம்பளைங்களை காட்டி படம் எடுக்கிறீங்க? நான் என்ன குடும்பத்துக்கு பொண்ணு பார்க்கவா படத்துக்கு கூப்பிடுறேன்? அப்ப குடும்பத்துக்கு பொண்ணு பார்க்கறதா இருந்தா அந்த குணம், ஆரோக்கியம், அவளுடைய புத்தி, அவளுடைய சூழல் இததான பார்க்கணும். அது எப்படி ஸ்லிம்மா பாக்குற நீ? அது எப்படி பேரா பாக்குற? அப்படின்னா என்ன? வெள்ளையா இருக்கிறதுனா என்ன? நான் ஒண்ணு சொல்றேங்க, இந்த வெள்ளையா இருக்கிறது இருக்கு இல்லையா, பெண்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்களுக்கு சொன்னாலும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஆரோக்கியமாக இருப்பதுதான் அழகு. ஆரோக்கியமாக இருக்கிறோமா அழகு, புத்திசாலியாக இருக்கிறோமா பேரழகு. நாம பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியுதா அழகி, அடுத்தவன் பேசுறது நமக்கு புரியுதா பேரழகு. புரியணுமா இல்லையா? நமக்கு என்ன விஷயம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலும் ஆரோக்கியமாக இருப்பதும் தான் அழகு என்று சொல்லித்தர மறுக்கிறோமே நாம். கலர்ஸ்க்கு பின்னால போறோம். கலர் உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தர் போன்ல பேசுறாரு, வீட்டுல அந்த போன் வந்து யோசிச்சு பார்த்தா இந்த கலர் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இப்ப நாம ஆடுறோம் பாருங்களேன் ஆட்டம். நான் ஒண்ணு சொல்றேன், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லுகிறேன், என் சகோதரர்களை போல் நினைத்துக் கொண்டு உங்களை சொல்லுகிறேன், இந்த பூமியில் கருப்பாக இருப்பதுதான் அடையாளம். வெப்ப தேசத்தில் பிறந்தவர்கள் நாம், உழைப்பாளர்களுக்கு பிறந்தவர்கள். கருப்பாகத்தான் இருக்க வேண்டும். கருப்பு என்பது புரொட்டஸ்டிங், அது கலகத்தின் குரல், அது புரட்சியின் குரல். அதனால் தான் நாம் கருப்பாக இருக்கிறோம். கருப்பாக இருப்பது நம் அடையாளம் என்று நாம் நினைக்க வேண்டும். ஆரே வாரத்தில் சிவப்படும், ஆரே வாரத்தில் என்ன ஒரு ஏமா கையை காலில் பூசிக்கிற ஆம்பளை பிள்ளைங்களை தெரியும் எனக்கு. பெண்களே ஒன்று சொல்லுகிறேன், நான் ஆரோக்கியமாக இருப்பதில் முன்னெடுங்கள். அரசியலை புரிந்து கொள்ளுங்கள், நிற அரசியலை புரிந்து கொள்ளுங்கள். பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு எதிரான, சிந்தனை ஆரோக்கியத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொண்டு நேர்கொண்ட பார்வையில் நிமிர்ந்து நிற்பது பெண்களாகிய நாம் நம்மை உயர்வு செய்வதற்கான அடிப்படை. நம்முடைய குரல், நம்முடைய உடை, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை தான் நம்முடைய சமுதாயத்தை நேர்கொண்ட பார்வையில் செலுத்தும் என்று ஒரு பெண் நம்ப வேண்டும். அதை ஆண்கள் உலகம் அனுமதிக்க வேண்டும். நம்ம கேரம் போர்டு ஆடுறோம் தெரியுமா? ஒரு அரசியலை சொல்றேன், பெரிய அரசியல். அது கேரம் போர்டும் செஸ்ஸும் பெரிய அரசியல். மானமே இல்லாம நம்ம ஆடிட்டு இருக்கோம்.
இங்க பாருங்களேன், கருப்பு காயினுக்கு 5 பாயிண்ட், சரி 1 பாயிண்ட் வச்சுக்கலாம். வெள்ளை காயினுக்கு, சிவப்பு காயினுக்கு, அது சிவப்பு தனியா கூட போவாது, ஃபாலோ போட தான் போகும். என்ன அரசியல் இது? நாம கருப்பு, அவன் வெள்ளை, வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச ஆட்டம் அது. அவன் ராணி சிவப்பு, அவன் ராணியை மையமிட்ட ஆட்சி, அதனால சிவப்பு காயினை வச்சான். மானம் கெட்டு நாம விளையாடுறாத. இன்னில இருந்து ஆடுங்க, மாவட்ட கலெக்டர் இருக்கிறார், இன்னில இருந்து ஆடுங்க. பெரம்பலூர்ல கேரம் போர்டு ஆடினா கருப்பு காயினுக்கு 2 பாயிண்ட், வெள்ளை காயினுக்கு 1 பாயிண்ட், சிவப்பு காயின் போட்டா பவுலு. ஒரு கலகம் ஏற்படாமல் எப்படி உயர்வுகள் அடையாளப்படுத்தப்படும் என்று நான் கேட்கிறேன். ஒரு இன்குலாப் என்கின்ற மிகப்பெரிய ஒரு பேரறிஞர், ஒரு கவிஞர் சொன்னார், அரசியல்ல இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிறோம், பெண்களுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பெண்கள் எல்லாரும் மேடைகள் பேசுகிறார்கள், அவர்கள் எல்லாம் அரசியல் கட்சி நடத்துகிறார்கள். நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கட்டும், வங்காளதேசத்துல இருக்கட்டும், எந்த பெண்ணும் ஆட்சிக்கு வரட்டும், அவர்கள் எல்லோரும் ஆண்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர சிந்தனையில் ஒருபோதும் பெண் சிந்தனை இந்த நாட்டிலே இல்லையே. அரசியலில் தலைமை ஏற்கக்கூடிய நிலையில் யார் ஒருவருக்கு, நான் சொல்லுகிறேன், ஆண்கள் இருக்கிறார்கள், அதிகாரத்துறை ஆண்களும் இருக்கிறார்கள். இதே அதிகாரத்துறையில் பெண்கள் வருகின்ற பொழுது அவர்கள் சிந்தனைக்கான வெளி இந்த சமூகத்திற்கு வருகின்ற பொழுதுதான் அந்த வெளியில் இருக்கக்கூடிய நன்மை இந்த சமூகத்திற்கு கிடைக்கும். வெளி கிடைக்க வேண்டும். முதலில் மாற்று சிந்தனைக்கான வெளி என்பது பெண்ணிடத்தில் சாத்தியமாகி இருக்கிறது. நான் வருகின்ற பொழுது, நான் என்னுடைய வான ஊர்தியிலும் சரி, என்னுடைய மகிழ்வுந்திலும் சரி, இப்பொழுது போகின்ற பொழுதிலும் சரி, கையில் ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதை நான் முழுமையாக வாசிக்க வேண்டும் என்கின்ற துடிப்பில் நான் கொண்டு வந்திருந்தேன். அதை முன்னெடுப்பது போல் இங்கேயும் அதே புத்தகத்தை தந்தார்கள். அந்த பெண்ணினுடைய பெயர் வாங்காய் மாத்தாய். அவள் ஒரு கன்னிய நாட்டு பெண். 64 வயதிலே அவளுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அவள் செய்த வேலை என்ன தெரியுமா? அமைதிக்கான அந்த பரிசு அவளுக்கு கிடைத்தது. 1 கோடி மரங்களை அவள் நட்டு மிகப்பெரிய காட்டை மீட்டெடுத்தாள். இந்த ஒரு வல்லமை யாருக்கு வரும் என்றால், மாற்று சிந்தனை. மரத்தை வெட்டாதே என்றுதான் ஆண்களால் சொல்ல முடியுமே தவிர அதை நட்டு வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பிற்கான சிந்தனை பெண்ணிடத்தில் வரும். பெண்ணுக்கான சிந்தனை என்கின்ற வெளி, அந்த வெளியில் இருந்து நான் யோசிக்கிறேன். அவர் சொல்லுகிறார், இன்குலாப் சொல்லுகிறார், பெண்கள் இந்த தேசத்தில் தலைமை பதவியிலே வந்தாலும் கூட அவர்களும் ஆண்களுக்கான சிந்தனையோடு தான் இருக்கிறார்கள் என்று பேசுகிறார். நான் சொல்லுகிறேன், பெரியோர்களே, ஆண்கள் நிறைய பேர் என்னிடத்தில் கேட்கிறார், இந்த பெண்களுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியல. என்னுடைய தோழி ஒருத்தி இருந்தாள், சுவிட்சர்லாந்து போயிருந்தா. சுவிட்சர்லாந்துல ஜூரிச் அப்படின்ற ஒரு இடம், ஆக குளிர்ச்சியா இருக்கும். ஜூரிச் சரியான இடம். அவள் ஒரு டாக்டர் தன் மகளை அழைத்துக் கொண்டு சென்றார். போய் ரூம்ல போட்ட உடனே சரியான குளிரா இருக்கும். இதுவே கிடையாது, ஃபேன்லாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா எப்பவுமே ஸ்னோஃபால் இருக்கும். அந்த இடத்துல அந்த குழந்தை ஃபேன் கேட்டிருக்கு. அந்த குழந்தை ஃபேன் கேட்டிருக்கு. இந்த அம்மா திட்டி இருக்காங்க, இவ்வளவு கோட்டு, இவ்வளவு அந்த இது எல்லாமே போட்டு இவ என்ன ஃபேன் கேட்கிறாளே, திட்டி இருக்காங்க. அவ அழுது அப்படியே தூங்கிட்டா. தொட்டு பார்த்தா ஜுரம். என்னன்னு அவளுடைய அந்த டிரெஸ் ஜுரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு டிரெஸ்ஸை கொஞ்சம் கழட்டலாம்னு சொல்லிட்டு அவளுடைய ஸ்வெட்டர்லாம் கழட்டினா உள்ள கொப்பளங்கள் கொப்பளங்களாக அம்மை பாய்ந்திருக்கிறது. இருப்பதே நீங்கள் எல்லாம் பெண்களை வைத்திருப்பது ஜூரிச்ல தான். ஆனாலும் அவர்கள் ஃபேன் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் கொப்பளங்களால் நிறைந்து அம்மை நோய் தாக்கப்பட்டு புலம்புகின்ற அந்த பெண்களுடைய புலம்பலை தயவு செய்து காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சமுதாயத்திற்கு வரும் என்றால் இந்த பெண்களுடைய துயர் தீரும். பலவிதமான கூக்குரல்கள் வருகின்றன. ஆனால் அந்த கூக்குரல்களுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கிறது தெரியுமா? பெண்ணுக்கு எதிரான வன்முறை எப்படி காட்டப்படுகிறது தெரியுமா? திரைப்படத்தில் எப்படி காட்டப்படுது? தொலைக்காட்சியில் பெண்ணுக்கு எதிரான வன்முறை எப்படி காட்டப்படுது? ஏன் இன்னைக்கு காலையில் எடுத்து பாருங்க பத்திரிகைகள் எல்லாம் பெண்களுடைய எதிரான வன்முறையை பேசுகின்ற அந்த மொழியில் கூட ஆண் மொழிதான் வந்திருக்கிறது. பெண்ணுக்கு எதிரான வன்முறைகளை பற்றி பேசுகின்ற பொழுது நாம் சிந்திக்க வேண்டாமா? ஒரு வாரத்திற்கு 13 பெண்கள் இந்த தேசத்தில் தலித் பெண்கள் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்பது புள்ளி விவரம். எத்தனை பத்திரிகைகள் அதை பேசுகின்றன?
எத்தனை பேர் இதை பார்க்கிறோம்? பெண்களுக்கு எதிரான வன்முறையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த உலகத்துல 2 பேர் பார்வையை திருத்திட்டா போதும், பெண்ணுக்கு ஏற்றம் வந்துவிடும். ஒருத்தன் நீ, இன்னொருத்தி நான். 2 பேர் தான். சிந்தனை மாற்றம் எங்கே வருகிறதோ அங்கேதான் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கான அடக்கம். இன்னைக்கு தினத்தந்தி பேப்பர்ல ஒரு அம்மா ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு. என்ன கேஸ் தெரியுமா? ஒரு காலேஜ்க்கு எதிராக கேஸ் போட்டிருக்கு. அந்த கேஸ் பதிவாயிருக்கு. என்ன கேஸ்? கல்லூரிகள்ல அழகி போட்டி நடத்தக்கூடாது. 5 வருஷமா தான் பொண்ணு அதுல கலந்துட்டு இருந்திருக்கு. அறிவித்த பரிசை ஒருபோதும் அந்த பள்ளிக்கூடம் அந்த கல்லூரி கொடுத்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டு கடைசியா அந்த அம்மா ஒரு கேள்வியோட அந்த வழக்க பதிவு செய்து, குழந்தைகளை, பெண் குழந்தைகளை அழகிகளாக காட்டுவதற்கு பின்புலம் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு இருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்று அது கேட்டிருக்கு. கலாச்சார விழாக்கள் என்கின்ற பெயரில் எத்தனை பேர் இந்த அழகி போட்டிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்? நான் ஒண்ணு கேட்கிறேன், எங்க குட்டிச்சோர்ல உட்கார்ந்து போற வர பொம்பளை பிள்ளைக்கு மார்க் போடுறவன் பொறுக்கி, அதே பொம்பளை பிள்ளைங்களை மேடையில நடக்க விட்டு கோட் சூட் போட்டு முன்னால உட்காந்துட்டு அதே மார்க்க தானே நீ போடுற. அது எப்படி நாம் அனுமதிக்கலாம்? பெண்ணுக்கு எதிரான, உடலுக்கு எதிரான அரசியல் வருகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிங்க. பெண்களை நான் சொல்லுகிறேன், ஏ பெண்ணே, நீ அழகாய் இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய உரிமையையும் தகுதியையும் வேறு எந்த ஆண்மகனுக்கும் தந்து விடாதே. அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். அது என் விஷயம். ஏ அழகா இருக்கிற, நான் போன வாட்டி சொன்னான்னு தெரியல, எனக்கு ஒரு 2 வருஷம் இந்த அனுபவம். எனக்கு சுகி ஐயா அவனுடைய தலைமையில தான் பெருங்குளத்தூர்ல ஒரு கார் அங்க நிக்குது. நான் காலேஜ்ல இருந்து அந்த காருக்கு போய் சேரத்துக்குள்ள கார் கிளம்பி போயிடுச்சு. அண்ணன் சொல்லிட்டாரு, நீ பஸ்ல வாமா, நாங்க வந்து இந்த இடத்துல நிக்கிறோம். நான் பஸ்ல ஏறேன். அது ஏசி பஸ், 35 ரூபாய் கொடுத்துட்டு நிக்கிறேன். முன்னால மகளிர்னு போட்டிருக்கு, 2 உட்கார்ந்துருக்கு. ஒன்னு பொண்ணு, ஒன்னு பையன். அந்த பையன் ஒரு 20-22 வயசு இருக்கு, இந்த பொண்ணுக்கு ஒரு 18-19 வயசு. அது பொண்ணுக்கு ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டே வருது. நான் நின்றுட்டே இருக்கேன். அந்த பையன் என்னை பார்த்தான், அப்புறம் உட்காந்துட்டான். அவனுக்கு ஏதோ தேவை இருக்கும் போல உட்காந்து. நானும் சும்மா சரி இப்ப இறங்க தானே போறோம்னு சொல்லி நான் நின்றுட்டேன். அவன் காதல் அந்த பொண்ணு பாட்டு கேக்குது. இவன் கேக்குறான், ஏ கேள, ஏ கேள, ஏ கேளன்னா. அந்த பொண்ணு பாட்டு ஜோர்ல கேட்கல. சரி இவ்வளவு கேட்கறானே, என்னதான் சொல்றான்னு நாம கேட்போம்னு நான் கேட்டேன். அது என் காதல விழுந்த விஷயத்த நான் இங்க சொல்றேன். அவன் சொல்றான், ஏய் அப்படின்னு அவன் என்ன அப்படின்னு பார்த்தா, நீ ரொம்ப அழகா இருக்க. அந்த பொண்ணு அழகா இருக்க. அவன் சொல்றான், ஏன் நீ அழகா இருக்க. இது இல்ல, பெண் குழந்தைகள் வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களே கவனம், பெண்களே கவனம். எந்த வயது வித்தியாசம் இல்லை. உலகம் பொல்லாதது. வயது காரணம் காட்டி கூட மன்னிக்க மாட்டார். ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த சனியன் சொல்லுது அப்படின்னு. எனக்கு நாராசமா விழுந்துதுங்க அந்த சொல். உடனே அந்த பொண்ணை பாக்குறேன். உடனே அவன் சொல்றான் திருப்பி, நீ எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா. திருப்பி அதே வார்த்தை அப்படிங்குது. 2வது வந்துச்சா இவல்ல, ஏன் என்ன நல்ல பொண்ணுன்னு சொல்ற. இது கேக்குது. அவரு சொல்றாரு, நான் எதை சொன்னாலும் நீ நம்புற, அதனால நீ நல்ல பொண்ணு. நான் பாருங்க காட்சி எப்படி தெரியுமா வந்துச்சு எனக்கு. ஒரு கோயில் விழா, கடா வெட்டு விருந்து. அது ஒரு கடாவை நிறுத்தி மஞ்சள் தண்ணி தெளிச்சு ஒரு ஆட்டுக்குட்டியை நிறுத்துற மாதிரி, ஒரு பூசாரிய வந்து கையில அருவாலை கொடுத்து நிக்கிற மாதிரியே, அவன் பூசாரி மாதிரி இது ஆட்டுக்குட்டி மாதிரியே தெரிஞ்சுது. சொல் வீழ்த்துமா? சுய உணர்வோடு மரியாதையோடும் இருந்தால் சொல் வீழ்த்துமா? சொல்லில் வீழாமல் இருப்பதற்கான விஷயங்களை பெண்களே நீங்கள் உங்களுடைய வாழ்வியல் பயிற்சியாக கொள்ளும். யாராவது பார்த்து அழகா இருக்கிறாய் என்று சொன்னால் நன்றி என்று சொல்லிவிட்டு கடந்து போகக்கூடிய அந்த தன்மையை பெண் குழந்தைகளுக்கு சொல்லித்தார்கள். அந்த குழந்தைகளை அன்பு செய்வது என்பது என்ன? மிக ஆழமான அன்பு செய்த, செல்லம் கொடுக்கிறது இல்ல, ஆழமான அன்பு செய்யக்கூடிய பெண் குழந்தைகள் வழி தவறுவது கிடையாது. அந்த குழந்தைகள் ஏங்குகிறது எதற்காக என்று நினைக்கிறீர்கள்? அன்பான சொல்லுக்குத்தான் ஏங்கி போயிருக்கிறார்கள். அதை இந்த வஞ்சக உலகம் வலையாக விரித்துக் கொள்கிறது. கொஞ்சம் யோசித்து பார்த்தால், நான் யோசிக்கிறேன், பெண்ணுக்கு எதிரான வன்முறை என்பது பல நிலைகள், பொருளாதாரம்,
சமூகம், அரசியல், உளவியல் என்கின்ற பல தளங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறை என்பது கட்டவிழ்த்து தரப்பட்டுக் கொண்டிருக்கு. நான் ஒரு சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். ஒரு படத்துல நடிச்சாலே ஸ்டார், நீ ஸ்டாரா இருந்துட்டு போ. ஒருத்தர் ஒரு ஸ்டார் பேட்டி கொடுக்கிறாருங்க. எனக்கு ரொம்ப எரிச்சல். எனக்கு வரட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன். உட்கார்ந்து பேட்டி கொடுக்கிறேன். இந்த சமூகத்தினால் நான் நிரம்ப நன்மை பெற்றிருக்கிறேன். சரி, என் படத்தை நிரம்ப பார்த்திருக்கிறார்கள். சரி, அதனால் இந்த மக்களுக்கு நன்மை செய்வதற்காக நான் அரசியலுக்கு வர விரும்புகிறேன். வந்துட்டியா? வா, நீ அரசியலுக்கு வா. நடிகர் என்பதற்காக வராதே. உங்களை சொல்லுகிறேன், அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரட்டும். நிழல் உடல் உலகத்தில் உலவுகின்றவர்களை நீங்கள் தலைவர்களாக நம்பி விடாதீர்கள். அவர்களுடைய கருத்தாக்கத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்று நான் சொல்லுகிறேன். பெண்ணுக்கு எதிரான விஷயங்கள் இப்படித்தான். ஒரு பெரிய ஸ்டாருடைய படம் ஒன்று பார்த்திருந்தேன். அவர் ஒரு துப்பாக்கியை வச்சு பேசுறாரு. நான் ஓப்பனாவே சொல்றேன், நான் சொன்னாலே நீங்க கண்டுபிடிச்சு. துப்பாக்கி வச்சு பேசுற, எடுத்து சுட்டுக்கோ. நீ சுடலன்னா நான் சுடுவேன். நான் சுட்டா என்னென்ன நடக்கணும் 2-3 பாயிண்ட் சொன்னார். நான் மனித உரிமை ஆணையத்தில் நான் எழுதி போட்டிருக்கிறேன். எனக்கு பதில் வர வேண்டும் அதற்கு. அவன் சொல்லுகிறான், அந்த நடிகன் சொல்லுகிறான், அந்த உரையாடல் இப்படி இருக்கிறது. நீயாக எடுத்து சுட்டுக் கொண்டால் பிரச்சனை இல்லை. நானாக எடுத்து சுட்டால் உன்னுடைய குழந்தை நாளைக்கு தெருவிலே பிச்சை எடுக்கும். உன் மனைவி இருட்டிலே நின்று கொண்டு அடுத்தவர்களுக்கு கை காட்டுவாள். நான் சொல்லுகிறேன், ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் தேச துரோகியாக இருக்கிறான், ஒரு கலைஞராக இருக்கிறான், ஒரு சமூகத்திற்கான அத்தனை தீமைக்கான விஷயங்களமாக ஒரு ஆண் இருக்கிறான் என்றால் அந்த ஆணினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணினுடைய உடல் குறிவைக்கப்படுமா என்று நான் கேட்கிறேன். எப்பொழுது பார்த்தாலும் பெண்ணுக்கு எதிரான விஷயம் அவளுடைய உடலாக எப்படி இருக்க முடியும்? அப்படி ஒரு வார்த்தை வருகின்ற பொழுது நாம் ரௌத்ரம் பழங்காமல் எப்படி இருப்பது? சிந்தனையிலே நமக்கு நெருப்பு வரவில்லை என்றால் பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் உய்ய முடியாது. நோய் வரட்டும், பஞ்சம் வரட்டும், ஒரு தேசத்தில் வன்முறை வெடிக்கிறது என்று சொன்னாலும் ஆணுக்கு உயிர் மட்டும் தாங்க போகும். பெண்ணுக்கு உயிர் மட்டுமா போகிறது? எல்லா கலவரங்களிலும் முன்வைக்கப்படுவது யார்? நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்க இருக்கிறவங்க பிஹேவியர் சொல்றேன். நான் ஆசிரியை, இழப்பதற்கும் பெறுவதற்கும் எனக்கு ஒன்றும் கிடையாது. என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லுவேன். நான் அதில் சத்தியம் இருக்கும், நம்பினால் சொல்லுவேன். நாபியிலிருந்து சொல்லுவேன், எழுதியெல்லாம் படிச்சு சொல்றது இல்லை. குழந்தைகள் சுற்றி உட்கார்ந்து கொண்டு குடிக்கின்ற பழக்கத்திற்கு எப்படி குழந்தைகள் பயன்படுத்தப்படுகிறார்கள், இளைஞர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று ஒரு நாடகம் அரங்கேறி கொண்டிருக்கும். அந்த குழந்தைகள் குடிக்கின்ற அந்த காட்சி வருகின்ற பொழுது நாம் நடுங்க வேண்டாமா? நம்முடைய சமூகம் இப்படி கீழே போய்கொண்டிருக்கிறதே. குழந்தைகள் கூட இந்த மொழியை பேச தொடங்கி விட்டார்களே. குழந்தைகள் இதை நமக்கு சொல்லுகிறார்கள் என்று நாம் நடுங்கி போய் இருந்திருக்க வேண்டாமா? எல்லோரும் கை கொட்டி சிரித்துக் கொண்டிருந்தோம். அதுதான் நம்முடைய வீழ்ச்சி. எந்த இடத்தில் எப்படி சிரிக்க வேண்டும், எந்த இடத்தில் நின்று சிந்திக்க வேண்டும், எந்த இடத்தில் ரௌத்ரம் பழக வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை. அதனால்தான் வேடிக்கை மனிதர்களை போல நாம் இருக்கிறோம். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளிய வாய்ச்சலில் வீரரடி. அச்சமும் பேதமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளிய ஊமை சொன்னார். பாரதி திட்டிவிட்டு போனான் நம்மை பார்த்து. நான் ஒன்று சொல்லுகிறேன், சர்வதேச நிலையிலும் சரி, சாதாரண குடும்ப நிலையிலும் சரி, பெண் எப்பொழுதுமே குறிவைக்கப்படுகிறவளாக இருக்கிறார். 2 நிலையில் தான் அவளை காப்பாற்ற முடியும். நான் சொல்லுகிறேன், பெண்ணிற்கான தனிப்பட்ட விடுதலை என்பது சாத்தியம் கிடையாது. ஆண்களே உங்களை நம்பி இருக்கிறோம். உங்களுடைய மன சிந்தனை மாற்றம், உங்களுடைய வரவேற்பு, உங்களுடைய முழுமை எங்களை விடுதலை செய்ய வைக்கும். முதலில் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் சிந்தனையில் உங்களிடத்தில் சில மாற்றங்கள் வர வேண்டும். நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்க வீட்டுல பிரச்சனை வந்தா மட்டும்தானே உங்களுக்கு குத்துது? அடுத்தவர்களுடைய பிரச்சனை எப்பொழுதும் வேடிக்கை பார்க்கின்ற பொருள் தான். அடுத்தவர்களுடைய பிரச்சனை வேடிக்கை பார்க்கக்கூடிய பொருளாக இருக்கின்ற பொழுது பெண்ணுக்கு எதிரான விஷயங்கள் எப்படி தீரும்? மாவட்ட ஆட்சியருக்கு தெரிந்திருக்கும். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி என்று நான் விளையாட்டில் மட்டும் சொல்லல. எங்க பெரியாளுக்கு ஒரு கூலி, சித்தாளுக்கு ஒரு கூலி தானே. 2 பேருமே ஒரே வேலை செய்தாலும் பொம்பளை சொம்மன்னு தனியா தானே வச்சிருக்கோம்.
பொம்பளை சுமைக்கு தனியான கூலியா? குறைவான கூலி தானே, அதே கூலியா கொடுக்கிறோம். அதுல வேற பாட்டு, பெரிய வீடா வரட்டுமா, ஓரம் கிழிஞ்சதடி கண்ணம்மா, அதில் ஒய்யாரம் தெரிகிறது கண்ணம்மான்னு பாட்டு வேற. தில்லையாடி வள்ளியம்மா, தில்லிருந்தா வாடியம்மா, தில்லாலங்கடி ஆடுவோமா, திருட்டுத்தனம் பண்ணுவோமா. பாடல், பாடலுக்கு கை கொட்டி சிரிக்கிறோம் நாம், ரௌத்ரம் பழக வேண்டாமா? நாம் ஒன்று சொல்லுகிறேன் பெருமக்களே, பெண்களுக்கு எதிராக, நம் சமூகத்திற்கு எதிராக எது நடந்தாலும் முதலில் அது சிந்தனையாக வரும், பிறகு சொல்லாக வரும், பிறகுதான் செயலாக வரும். சிந்தனையில அப்படி நிறுத்தணும், அதை நிறுத்த முடியாது, சொல்லல நிறுத்திடும், அதுக்கப்புறமா தான் செயல் வரும். சொற்களை முதலில் கண்டுபிடியுங்கள், நிறுத்துவதற்கு பழகுங்கள். அந்த நிறுத்துறதுக்கான ஒரு விஷயம், எங்க எந்த பெண்ணுக்கு எதிரான எந்த விஷயம் இருந்தாலும் பெண் என்பதற்காக அப்படி நில்லுங்க, கூட நில்லுங்க. அந்த துறை சார்ந்தவர்கள் தான் நிற்க வேண்டும் என்று கிடையாது. யோசித்து பார்க்கிறேன், நாம் பெண்களை உயர்வு செய்தல் என்பது என்ன? என்னுடைய பேச்சிற்கான நேரம் குறைந்து விட்டது, நிறைய சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் நான் சொல்லுகிறேன், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பாரதி சொன்னா பாருங்க, என்ன சொல்லுங்க, சொல், சரி, நிகர், சமானம். ஒண்ணுத்து சொல்லி முடிச்சிருக்கலாம்ல, சரி சொல்லி முடிச்சிருக்கலாம்ல. சரி, நிகர், சமானம். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? வீட்டுல இருந்து ஆரம்பிக்க முடியும், குடும்பங்களில் இருந்து தான் தொடங்க முடியும். உங்கள் மனைவியில் இருந்து தொடங்குங்கள் என்கிறேன் நான். அது என்னது? அது எப்ப பார்த்தாலும் மனைவியை இரண்டாம் நிலையிலே வச்சு குறை சொல்றது. பட்டிமன்றங்களில் கூட சொல்கிறார்கள், நந்தலால் அவர்கள் அதை அனுமதிப்பதில்லை, அதனால் அவர் தலைமையில் நான் பேசுகிறேன், இல்லைன்னா பேசலாம், அனுமதிப்பதில்லை. பெண்களுக்கு எதிரான வார்த்தைகள் சும்மா சொன்னாலே, என் வீட்டுல என் பொண்டாட்டி இருக்கால அப்படின்னு ஆரம்பிச்சா அது ஒரு ஜோக்கு. அதுவே நாம சொல்ல முடியுமா? நாம சொன்ன அது ஜோக்கா? அது சொல்லுவது சரியா? அதுதான் அதற்கு பதிலா என்றால் கிடையாது. சிந்தனையில் சில மாற்றங்கள் வர வேண்டும். பெண்ணுக்கு எதிரான விஷயங்கள் நடப்பதும் இங்கிருந்துதான், தீர்க்கப்படுவதும் இங்கிருந்தான். ஒரு சொல்லோட நான் முடிக்கிறேன். நான் சமீபத்துல, நான் சொன்னா எத்தனை பேர் ஏத்துப்பீங்கன்னு தெரியாது, அந்த வீட்டுல போய் சிந்திச்சு பாருங்க. 60-70 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் ஏத்துக்குவீங்க, இந்த 35-40 வயசுல இருக்கிறவங்க கொஞ்சம் உரும்பீங்க, இந்த 20-25 எல்லாம் ஒத்துக்காது. காலம்தான் உங்களுக்கு மருந்து. ஆனா என்ன, நான் சாகும் போது சங்கரெல்லாம் கூடாதுங்க, இப்பவே திருந்திருங்க, இப்பவே திருந்துங்க. அதுக்காக ஒரு சொல்றேன். எனக்கு கல்கட்டா பிடிச்சிருந்ததுங்க, போகணும்னு நினைச்சேன். நான் போனேன், தமிழ்ல பேசுறதுக்கு ஏதோ கூப்பிட்டாங்கன்னு போனேன். போன உடனே எனக்கு ரொம்ப ஆசை காளிய பார்க்கணும்ட்டு. எதுக்கெல்லாம் தெரியாது, பார்க்கணும், போய் பார்ப்போம். ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்குறது அவரை, விவேகானந்தர் அவருடைய குரு. அது என்ன காணி சூட்சுமம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். அன்னைக்கு பார்த்து வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைனா என்ன சிக்கல்னா, நமக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை நல்ல நாள்ல, வங்காளர்களுக்கு அது கறி நாள். அன்னைக்கு புனிதமான மீனை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள், அன்னைக்கு புனிதமான கோயிலுக்கு போக மாட்டார்கள். அவங்களுடைய விஷயமே வேற. ஆனா உண்மையிலேயே வெள்ளிக்கிழமை கறி நாள் தான். அன்னைக்கு செத்துற போறோங்கிறதாலும் குளிச்சுட்டு சாமி கும்பிடுறது. ஒரு பெரியவர் சொன்னாரு, நல்ல நாள்லாம் கிடையாதாங்க, அது அன்னைக்குதான் கூட்டு பிரார்த்தனை வைப்பாங்க. எந்த வேலையும் முஸ்லிம்கள் கூட்டு பிரார்த்தனைக்கு பிறகுதான் வைப்பாங்க. அன்னைக்குதான் உலகம் அழியுமா, வெள்ளிக்கிழமை தான் அழியுமா அப்படிங்கிறது அவர்களுடைய நம்பிக்கை. அன்னைக்கு எனக்கு வெள்ளிக்கிழமையா போச்சு. நான் ராத்திரி போயிருந்தேன், 12 மணி ஆயிடுச்சு. 12 மணி உடனே கூட்டம் வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை முடிஞ்சது, கூட்டம் வந்துருச்சு, சரியான கூட்டம். காத்திருந்தவங்க எல்லா டூரிஸ்டும் வந்து நின்றுட்டாங்க. நான் உள்ள போனேன், என்ன வழிபாட்டுக்காக போலங்க, பாக்குறதுக்காக போனேன். போய் இப்படி திரும்பி பார்க்கற, சிவப்பா இருக்கலாம். எனக்கு சிவப்பு பிடிக்கும், பெண்கள் எல்லோருக்கும் சிவப்பு பிடிக்கும், மருதாணி பிடிக்கின்றவர்களுக்கெல்லாம் சிவப்பு பிடிக்கும். எனக்கு சிவப்பு பிடிக்கும் என்றால் நந்தலாலா சிரிக்கிறார். நந்தலாலாவுக்கு பிடித்த சிகப்பு தான் சிகப்பு. அதுவும் ஒரு கலக நிறம் தான், அதுவும் ஒரு உரிமை நிறம் தான், ஒரு காட்டுப்பூ போல சிவப்பு. யாரை பற்றியும் கவலைப்படாமல் நின்று தகிக்கும் அந்த சிவப்பு பிடிச்சது எனக்கு. செம்பருத்தி தான் அம்மனுக்கு பிரசாதம், செம்பருத்தி பூவே பிடிக்கும் எனக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே போறோம் உள்ள. போன உடனே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். கூட்டம் அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கு, போய்கிட்டே இருந்தேங்க. திடீர்னு அம்மன் கிட்ட வந்த உடனே பாக்குறேன், இந்த பெரிய புல்லக்கு, நாக்கு வயிற்றுல தள்ளி இருக்கு, கை இப்படி வச்சிருக்காங்க, அந்த கையில நிறைய வளையெல்லாம் போட்டிருக்காங்க, பெரிய துணி சுத்தி இருக்காங்க. இப்ப போனா பார்க்க முடியாது, கேஸ்ல இருக்கு.
நாங்க போகும்போது கேஸ் இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தா பாப்பீங்க, நாங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தே பார்த்துட்டு பார்த்துட்டு போற ஒரு கிரில் கட்டி இருக்குங்க. கிரிலுக்கு நடுவுல நிக்கிறா அம்மன், நாக்கு வயிற்றுல தள்ளி இருக்கு, காளி, ருத்ர காளி அப்படி நிக்கிறா. திடீர்னு ஒரு டவுட் எனக்கு, எப்பா இவ்வளவு கோபமா இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது கேட்க முடியுமா? நம்ம வீட்டுல அம்மா கோபமா இருக்குது, சமையல் கட்டுல நின்னா நாம கேட்க முடியுமா அம்மா என்ன சமையல்னு? அப்பா வாசல்ல நிப்பார், கேட்க முடியாது கோபமா இருக்கிறவங்கிட்ட. இவ்வளவு கோபமா இருக்கிறவங்கிட்ட எப்படி வேண்டுதல் நிகழ்த்த முடிகிறதுன்னு சொல்லிட்டு நேரா போய் கிட்ட வரும்போது அந்த பூசாரி கிட்ட கேட்டேன், இவ்வளவு கோபமா இருக்கிற அம்மன் கிட்ட எப்படிங்க? அது கோபமா இருக்கிறது இப்படி வா நாங்க கூட்டம், அது ஹிந்தியில சொல்ல, அது கோபமா இல்ல, கோபம் தனிஞ்ச இடம், உதட்டுல பாரு சின்ன சிரிப்பு இருக்கும். நான் பார்த்தேங்க, சிரிக்குதுங்க, அது சிரிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்களேன், சூட்சுமம் தெரியுது, ஆண்களுக்கு தெரியும். கோபமாக இருக்கின்ற மனைவியிடம் செல்லாது, கோபம் தணிகின்ற அந்த வினாடியில் எது கேட்டாலும் நடக்கும். அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்குல்ல, டைம் விட கூடாது, டைம் விட்டா சுய உணர்வுல வந்துருவாங்க, நடக்காது. அந்த கோபம் தணிகிற அந்த வினாடி அப்படி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான். அதான் வந்து அம்மன். நான் சொன்னேன் என்ன கதை சொல்லுங்கன்னு. அவ கோபமா இருந்தா கோபம் அடங்கிருச்சு, அதான் சிரிக்கிறா, அதான் நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்காதா, கேட்டு போங்க. கேட்கறதெல்லாம் இல்ல, நான் வந்தது அதுக்கு இல்ல, எப்படி கோபம் அடங்குச்சு, என்ன கோபம்னு கேட்டேன். அது என்னன்னா, கோபம் எதுக்கு வந்துச்சுன்னு நான் சொல்றேன். கோபம் அடங்கினது உள்ள தெரியுது பாருங்க. நான் எட்டி பார்த்தேன், எனக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சு. ரெண்டுத்தையும் சொல்றேன். என்ன கோபம் தெரியுமா? சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டை வந்தது. என்ன சண்டைனா, எல்லாம் செய்யறது நானு, பேர் மட்டும் உனக்கா, இப்படி கேட்டிருக்கு அந்த பார்வதி. இந்த வேற சிவன் வேற அப்பப்போ இந்த புராணத்துல சொன்ன மாதிரி வேற போயிட்டு வருவார் போல, அதுல கூட கோபமா இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதுல சிவனேன்னு கடை, சக்தி இருந்தா செய், அப்படித்தானே? இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்த நம்ம பேர்ல கல்யாண பத்திரிக்கை வைப்பாங்கிறீங்க, என்ன வேலை பண்ணுங்க நீங்க? திருமதி காமாட்சி அவர்கள் சமூகம் வைப்பான், திரு நடராஜன் மற்றும் குடும்பத்தினர் சமூகம் தான் வைப்பானே தவிர நம்ம பேர்ல ஒருத்தன் வைக்க மாட்டான். நீ எவ்வளவு கேட்டாலும் வைக்க மாட்டான். குடும்ப அட்டையில கூட அவர் தான் சிரிச்சுட்டே இருப்பார். ஆதார் கார்டு பண்றதுக்கு மட்டும் வர மாட்டார், கேஸ் புக்கிங்க்கு மட்டும் வந்து நிக்க மாட்டார். அதுக்கெல்லாம் கியூல நம்ம போய் நின்னுக்கணும், அப்புறமா வந்து அவர் கையெழுத்து போட்டு போவோம். இந்த கோபம் அவளுக்கு, என்ன எல்லாம் நான் செய்யறேன், இந்த ஆளுக்கு எல்லாம் கிடைக்குது, எனக்கு அங்கீகாரம் இல்லையா அப்படின்ற கோபத்துல ஆட ஆரம்பிச்சிட்டான். கோபம் வந்தா எப்படி ஆடுவாங்க? வீட்டுல ஆடுவாங்களா? சரி ஆட்டம், பயங்கரமா பயப்படுறாங்க எல்லாரும். என்னடா பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் வந்து கேக்குறாங்க. நாக்கு ஒரு இடத்துல விழுது, தொப்புள் ஒரு இடத்துல விழுது, கால் ஒரு இடத்துல விழுது, கை ஒரு இடத்துல விழுது, எல்லாமே ஒவ்வொரு இடத்துல விழுது. சூட்சுமமாக ஆடிக்கொண்டிருக்கிறாள். சூலம் எல்லாம் போயிருச்சு. சூட்சுமம் வெடிக்கிற நேரத்துல எல்லாம் போய் சிவபெருமான பார்த்தா சிவபெருமான் கம்முன்னு தியானத்துல இருக்கு. வீட்டுல அப்படி ஆடும்போது நீங்க எல்லாம் அதுல தானே இருப்பீங்க. அடங்கட்டும், அப்புறமா பேசிக்கலாம். ஒருத்தர் வாய் திறக்க மாட்டீங்களே. அவரும் அமைதியா உட்காந்துருக்காரு. எல்லா கணங்களும் போய் கேட்டாங்க, சார் அந்த அம்மா ஆடுது, நீங்க வந்தாதான் சரி, கொஞ்சம் வந்து சமாதானப்படுத்துங்க. சரின்னா அவர் போனாரு. நான் எட்டி பார்த்தது என்ன தெரியுமா? அந்த அம்மா கோபத்துல அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது யாரையோ போட்டு மிதிக்குதுங்க, நெஞ்சுல கால் வச்சு மிதிக்குதுங்க. அது அமைதியாயிடுச்சு. அது வேற யாரும் இல்லை, சிவபெருமான் போனாரா, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுல, எனக்கு தான் அங்கீகாரம் கொடுக்குறான்னு நீ நினைக்கிறல்ல, இங்க பார், எனக்கு அங்கீகாரம் கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்க, நானே உனக்கானவன் தானே, இந்தா என்னை எடுத்துக்கொள் என்று முழுமையாக சக்தியின் காலுக்கு கொடுத்தானாம் சிவன். சிவபெருமான் கால்ல தலையில அந்த நெஞ்சில கால் வச்ச உடனே, ஐயோ நான் வணங்குற என் தெய்வம் என் கணவன் என் காலுக்கு வந்து விட்டானா, இதற்கு மேல் எனக்கு என்ன கோபம் அப்படி நின்னா பாருங்க. அதுலதான் நாக்கு தள்ளுச்சு. தன் வீட்டிலே இருக்கக்கூடிய மனைவியினுடைய ருத்ரத்தை அடக்க வேண்டும் என்றால் தன்னை முழுமையாக அவள் காலடிக்கு தர வேண்டும் என்று அந்த சிவபெருமானுக்கு தெரிகிறது. நம் வீடுகளில் இருக்கக்கூடிய சிவபெருமான்களுக்கும் அது தெரிந்தால் நம்முடைய வாழ்க்கை சுபிக்ஷமாகும். ஆண்களே பெண்களே இரண்டு பேருக்கும் சொல்லுகிறேன், எனக்கு நானே சொல்லுகிறேன், இறைவன் நம்மை ஆணும் பெண்ணுமாக படைத்தான். அவரவர்களுக்கான ஏற்றத்தை தந்திருக்கிறான். ஒரு நிலை தாழ்ந்து இருக்கிறது, அதனால்